இன்னைக்கு அத வாங்க போறேன் அப்படிங்கும்போது பயங்கர சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து ஐஃபோன் வாங்க போகிறோன்னு. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். எனக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துலேருந்தே ஒரு இதுங்க. ஏன்னா நான் ஜனவரி மாதம் தான் இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து ஐஃபோன் வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் வந்து ஜனவரி மாதம் ஃபுல்லாக நம்ம இது பண்ணியிருந்தோம். அதுக்கான அமௌண்ட் நம்ம சேர்த்துட்டோம். ஆனால் இப்போது என்ன மாடல் வாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 17 ப்ரோன்னு. ஆனால் எனக்கு வந்து 17 ப்ரோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே உள்ள காசுக்கு வந்து ஒரு 5600 ரியால் வருதுங்க. சரிங்களா? ஆஃபர்லாம் நம்ம யூஸ் பண்ணால் ஒரு 5400 500லாம் வாங்கலான்னு வைங்களா. ஆனால் நான் இப்போ சேர்த்துருக்க காசு எவ்வளோன்னு முதல்ல நான் சொல்லிக்கிடுறேன். சரிங்களா? இந்த வீடியோவில் அதை சொல்கிறேன் போல. ஏன்னா ஜனவரி மாதம் ஃபுல்லாக வேலை பார்த்தது டிப் அமௌண்ட்டு, சேலரி, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேலை பார்ப்போம் இங்கே அந்த வேலை, அதுக்கப்புறம் ப்ரொமோஷன், இதில் வந்த காசு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன மாடல் வாங்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதனால தான் இந்த வீடியோவே மேக் பண்ணுறேன். பெருசாலாம் இருக்காது இந்த வீடியோ, கம்மியான மினிட்ஸ் தான் இருக்கும். இது வந்து எதுக்காக நான் ஐஃபோன் வாங்கணுங்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி உண்டு தெரியுமா, அதே லைட்டாக சொல்லிட்டு போகிறேன். உங்களோட லைஃப்பில் இது கனெக்ட் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் லைஃப்பில் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாடல் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு டவுட்டில் இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து 14லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 14 ப்ரோ மேக்ஸ் நல்லா இருக்குது ப்ரோ, அதுமாதிரி 16 ப்ரோ மேக்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. 17 நிறைய பேர் ரெக்கமெண்ட். ஸோ நீங்கள் என்ன ஃபோன் சொல்லுவீங்கன்னு பாருங்கள். அதுமாதிரி நம்ம இன்றைக்கி என்ன ஃபோன் வாங்க போகிறோன்னு நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எதுக்கு ஐஃபோன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த சேலஞ்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் போயிருந்தேங்க. ஸோ அதுக்கு மேலேருந்தே நான் வீடியோஸ் எடுக்கும் போதே என்கிட்ட கேட்பாங்க, என்ன ப்ரோ ஒரு ஐஃபோன் வாங்கிட வேண்டியதுதானே, என்ன ஐஃபோன் தான் கிளாரிட்டி நல்லாயிருக்கும், நீங்கள் போடுற கிளாரிட்டி. ஸோ நான் வந்து இந்த டெக்கில் இருக்கவங்களுக்கு தெரியும், நல்லா இந்த மொபைலை பற்றி தெரிஞ்சவங்க, டெக் சம்மந்தப்பட்டவங்க, மொபைல் டெக் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் தெரியும். ஸோ நான் வச்சுருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா விவோ X100 ப்ரோ வச்சுருக்கேன். ஸோ சரிங்களா, 2023 வந்துச்சு. நான் அந்த மொபைல் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன். எங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போது நான் அந்த மொபைல் தான் வாங்கினேன். ஸோ நான் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 89,000 இந்த மொபைல். சரிங்களா? அப்போது ஐஃபோனோட 12 13 சம்திங்லாம் பார்த்தீங்கன்னா 69,000 79,000 தான், 70,000 அந்த சம்திங் தான். பட் இது வந்து 89,000. அப்போ நான் இது வந்து எல்லாத்தோட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லி இந்த மாடல் வாங்கினேன். கேமரா இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம ஆட்களுக்கு ஒரு சின்ன மைண்ட் செட் என்னென்னா, அந்த ஐஃபோனுங்கிற ஒரு கான்செப்ட், ஐஃபோனுங்கிறதுனால நம்ம என்னதான் நல்ல மொபைல் வச்சுருந்தாலும் ஐஃபோன் இல்லையா ப்ரோ உங்ககிட்ட அப்படிங்கிறது. நம்ம கூட்டத்தில் நிற்கும் போது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு கூட்டத்தில் செல்ஃபி எடுக்கிறாங்கன்னு வைங்க. அப்போ நம்ம ஃபோனில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இல்லை ப்ரோ என்கிட்ட ஐஃபோன் இருக்கு, நீங்கள் அதில் எடுங்க ப்ரோ, நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறது. அது வந்து அந்த இடத்துல அழுத்தி சொல்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து ஒரு ஈவெண்ட் போயிருந்தேன். அந்த ஈவெண்ட்லேயுமே சேம் இதேமே தான். அவங்க ஐஃபோனோட கேமராவோட கம்பேர் பண்ணால் என்னோட கேமராவில் ஃபோட்டோ சூப்பராக இருக்கும். ஏன்னா விவோ வந்து ஃபோட்டோஸ் வந்து அடிச்சுக்க வாய்ப்பே கிடையாது. எந்த மாடலோட மொபைலும் விவோட ஃபோனை ஃபோட்டோஸ்க்கு வந்து இது பண்ணிட முடியாது. அப்போது உடனே அவர் என் ஃபோனில் எடுங்க ப்ரோ அப்படின்ட்டு அந்த இடத்துல சொல்லும்போது அது எனக்கு நான் வந்து இதுவரைக்கும் அந்த ஒரு இது ஃபீல் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எந்த மொபைல் எடுத்தாலும் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். பட் நிறைய இடத்துல நான் வந்து இந்த ஐஃபோன் வாங்குங்க, ஐஃபோன் இல்லை என்ன உங்ககிட்ட, நீங்கள் சேனல்ஸ் வச்சுருக்கீங்க, சவுதியில் வேலை பார்க்குறீங்க, ஏன்னா ஐஃபோன் இல்லையாங்கிட்டு. எனக்கு ஐஃபோனோட கம்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் இருக்குதுங்க. சரிங்களா? இதுதான் ஒன்று. ரெண்டாவது, நான் ஐஃபோன் யூஸ் பண்ணாத ஆளும் கிடையாது. சரிங்களா? நான் ஐஃபோன் வந்து XR ரிலீஸ் ஆன டைம்லேயே நான் XR வாங்கினவன் தான். சரிங்களா? ஐஃபோனோட 4S இருந்து 4S 5S வச்சுருந்துருக்கேன். சரிங்களா? 6S வச்சுருக்கேன். 7 8 நான் வாங்கின கிடையாது. ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக்பெரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரிங்களா? பிளாக்பெரி Q10 பிளாக்பெரியோட கீ அப்படிங்கிற ஒரு மாடல், அதில் கீபோர்டும் இருக்கும், பெரிய டச்சு, அதை ஆண்ட்ராய்டில் விட்டுருந்தாங்க அந்த மாடல். சரிங்களா? அப்போ நான் அந்த 6+ அப்புறம் நான் வாங்கின கிடையாது ஐஃபோன். அதுக்கப்புறம் 10 XR வரும்போது நான் XRே வாங்கிட்டேன். சரிங்களா? லான்ச் ஆன சில பல மாதங்களே நான் XR வாங்கினேன். ஆனால் என்ன, எனக்கு அதில் அப்போ வந்து பேட்டரி பேக்கப் இருக்காது, வீடியோஸ் வந்து எடுக்கணுன்னா பேட்டரி பேக்கப் இருக்காது, ஸ்டோரேஜ் மாற்றுறதுக்கான அந்த இது கிடையாது. இப்போ தான் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, டேட்டாஸ் கேபிள் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கிறதுனால
இப்போ அது ஈஸியாக இருக்குது. பட் அந்த எக்ஸ்ஆர் இருக்கிற டைமில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அதனால் அது நான் அதுக்கப்புறம் அந்த ஐஃபோன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஐஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன், பிளாக்பெரி யூஸ் இல்லை, நிறைய பேர் யூஸ் பண்ணாத பிளாக்பெரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், சோனியோட X1 யூஸ் பண்ணியிருக்கேன், வச்சுருக்கேன். சரிங்களா, பிளாக்பெரி இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன், என்னோட X6 இப்போ வரைக்கும் வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் நான் அதேமாதிரி மொபைல் வாங்கினா அது விற்கவும் மாட்டேன். சரிங்களா, அது அப்படியே வீட்டில் அப்படியே எந்த பாக்ஸில் வாங்கினா அந்த பாக்ஸில் சார்ஜ்லாம் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அப்படியே அந்த பாக்ஸில் வச்சுருவேன். என்னோட Q10 இருக்குது, இன்னும் பிளாக்பெரி Q10 இருக்குது, Z10 இருக்குது, அந்த இன்னும் பிளாக்பெரியோட அந்த மாடல்ஸ் இருக்குது. அப்புறம் ஆப்பிளோட ஐபாட்ஸ் இருக்குது. அப்போ எல்லாமே இருக்குது. அப்போ ஐஃபோன் மேலே எனக்கு அந்த ஒரு பெரிய ஒரு காதலோ ஒரு அந்த இது வாங்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு வீடியோஸ் எடுக்கணும், அது எந்த மொபைலாக இருந்தாலும் சரி தான். இப்போ எங்கள் கையில் இருக்க இந்த விவோவை எடுத்துகிட்டு ஏதாவது பழைய மாடல் மொபைலாக இருந்தாலும் சரி, கேமராவே குவாலிட்டி இல்லைனாலும் சரி, நான் அதையும் எடுப்பேன். அதனால் எனக்கு அந்த ஐஃபோன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, அதுதான். ஆனால் இப்போ நிறைய பேர் அது ஐஃபோனுங்கும்போது அப்போ சரி இந்த ஒரு மாதம் நம்ம சம்பாதிச்சு ஐஃபோன் வாங்குறதா ஒன்று பண்ணோம்னு சொல்லி பண்ணேன். ஸோ அதுக்கு ஏற்றால கரெக்டாக சம்பாதிச்சிட்டேன். அதுக்கு ஏற்றாலாம் அதுக்கு மேலேயே இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். ஸோ எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன மாடல் வாங்கலாம்னு சொல்லி எனக்கு இல்லை. ஏன்னா நான் கேட்டேன் நிறைய பேர் வந்து ப்ரோ ஐஃபோன் 14 Pro எடுங்க, 14 Pro Max எடுங்க, அது வந்து பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து 17 Pro தான். ஆனால் அதுக்கு நீங்கள் 17 Pro வந்து ஹெவியாக இருக்கும், வெயிட் இருக்கும், உங்களால் அந்த ஃப்ரீயாக வந்து இது எடுக்க முடியாது, விளாக் எடுக்க முடியாது, அப்படி இப்படின்னு நிறைய இது சொன்னாங்க, கம்பேரிசன் இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க யாராவது கமெண்ட் பண்ணுவீங்கிறத இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேஃப்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் எனக்கு சேஃப்டியில் ஃபஸ்ட்டுனா சேஃப்டி தாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான இதுனா இந்தியாவில் சேஃப்டிங்கிறது தமிழ்நாட்டில் சேஃப்டி தான். பைக்கில் ஏன் கார்லேயும் சரி சேஃப்டிங்கிறது இந்தியா தான் இது ஃபஸ்ட்டு. ஏன்னா சவுதியில் வந்து பைக்குக்கும் சரி காருக்கும் சரி சேஃப்டியே கிடையாது, பைக்குக்கு சுத்தமாக கிடையாது. ஏன்னா நம்ம வீடியோலேயே நம்ம போட்டிருக்கோம், நம்மள 2 வருஷம் அனுபவத்தில் தான் சொல்கிறேன் இதை சுத்தமாக சேஃப்டி கிடையாது பைக்கில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு, ஸோ ஒரு எப்படி சொல்ல மேலேருந்து ஆரம்பிக்கிற வெயில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். மினிமம் 45 டிகிரி, 45 டிகிரி தான் கொடூரமாகவே இருந்த மாதிரி இருக்கும். 45 50 டிகிரி வரைக்கும் அடிக்கும் வெயில், அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ரெண்டாவது காற்று அடித்தாலுமே நம்ம தமிழ்நாட்டை விட அதிகமாக காற்றடிக்கும். புழுதி மண் காற்று அதுவுமே இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா, ஸோ மொத்தமாக தமிழ்நாடும் சரி சவுதியும் சரி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா யார் எங்கே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அங்கே வேலை பாருங்கள். அதுதான். ஏன்னா இங்கே எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ஊரில் காசு அதிகமாக பார்க்க முடியலன்னா இங்கே உயிருக்கு ரொம்ப ஆபத்து. அப்படி எல்லா இடத்துலையுமே ஒரு ரெண்டுக்குமே ஈக்குவலாக இருக்கிறதுனால வேலை பார்க்கணுன்னு மட்டும் நினைங்க. எப்போவுமே வேலை பார்க்காம சும்மா இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த வேலை கிடைச்சாலும் பாருங்கள். அல்ல ப்ரோ எனக்கு என்ன கொஞ்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அப்ராடுக்கு வாங்க. இல்லை பிரதர் இப்போ நான் சம்பாதிக்கிறதே போதும், என் ஃபேமிலியோடு இருக்கேன்னா இந்தியா தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ இங்கே வெளிநாட்டில் இருக்க முக்கால்வாசி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் இந்தியா போகணும்பாங்க. ஆனால் அது எதுக்கு எனக்கு தெரியாது, எதுக்கு அவங்க போகணும், எதுக்கு அப்படி சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் நிறைய பேரோட இது வந்து இந்தியா போகணும் இந்த ஒரு மைண்ட் செட்டு தான் எப்போவுமே இருக்கும். அவங்களுக்கு தருவாங்களா நமக்கு? மேம் தருவீங்களா? தேங்க்யூ மேம். தருவாங்களான்னு கேட்டு வந்துட்டாங்க. வேறு என்ன பண்ணுங்க, தருவாங்களா தந்தே ஆகணும். வயிறு பசிக்கு கடையில் காசு கொடுத்து வாங்கண்டாம்ல. ஓ மை காட், ரெட் லிமிட்டா சூப்பர், இதுதான் வேணும். சிக்னேச்சர், ஆமாம் சிக்னேச்சர் தானே இது.